அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 28, 2025 சனிக்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்த்துருவோம். இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவுடன் ஒரு மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா விரைவில் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை அதிபர் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. செய்யத்தக்க செயலை ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சன் அப்படின்னு அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அனைத்து மோட்டார் சைக்கிள்களுக்கும் நவீன ஏபிஎஸ் பிரேக் முறை கட்டாயம். மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தயாரிக்கப்படும் மோட்டார் சைக்கிள்களில் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஏபிஎஸ்னு நவீன முறை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்று மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் விரைந்து விநியோகிக்க ரஷ்யாவிடம் வலியுறுத்தன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கான S-400 ட்ரையம்ப் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் விரைந்து விநியோகிக்க வேண்டும் என்று ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரோ பொலன்சோவுடனான சந்திப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் பிராண்ட் அதானி குழுமம். பிராண்ட் ஃபைனான்ஸ் இந்தியா 100 அப்படின்ற பட்டியலில் இடம்பெற்ற முதல் 10 நிறுவனங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க முதல் 3 மட்டும் பார்த்துக்குங்க. டாடா, இன்ஃபோசிஸ், அப்புறம் HDFC தான் ஃபஸ்ட்டு 3ல் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.